அது ஜானகி ஆண்டி ஜுவல்லரி ஷாப் வந்தாங்கல்ல, அப்போ அவங்க என்கிட்ட உங்களை பத்தி ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. உங்க பேரை கூட சொன்னாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க பிரீதா? ஹலோ 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 ஹலோ, உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கேக்குதா? பிருத்வி, பிரீதா, ஹலோ. ஹலோ. சரி, ஓகே, நீங்க ப்ளீஸ் ஃப்ரீ ஆயிட்டு இங்க வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஹலோ பிரீதா, நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பார்க்கணுமா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸிங்க முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்கறேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஹலோ. இல்ல, என்ன நடக்குதுங்க? உன்னோட படகு என்ன கொஞ்சம் கொஞ்சமா மூழ்குது? அதாவது இன்னைக்கு பிருத்வியோட பிரீதா பிருத்வி கிட்டே கேள்வி கேட்கிறா. இல்ல, அந்த ஆண்டியோட கதைய கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம முடிச்சே ஆகணும். நான் இதை செஞ்சே ஆகணும். ஏதோ நல்ல வேலை. நல்ல வேலையா மத்தவங்க எல்லாரும் அந்த ஆண்டி என்ன பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு மட்டும் தான் நினைச்சாங்க. ஆனா அந்த ஆண்டிக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த ஆண்டிய கொல்ல முயற்சி பண்ணதே நான் தான், வேற யாரும் இல்ல. இந்த பிருத்வி தாங்கிறது அவங்களுக்கு புரியல. அந்த ஆண்டிக்கு எல்லாமே தெரியும். ஷர்லின் பேபி பிருத்வியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஷர்லினோட வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு இந்த பிருத்வி தான் அப்பாங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மோனிஷாவை இந்த பிருத்வி தான் அனுப்பி வச்சான் அந்த கில்லி தண்டா பிளேயரை மாட்டி விட்டதுக்குன்னு தெரியல. அந்த மோனிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே ரித்விக், அவனும் இப்ப அந்த கரண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னோட வழியில என்னோட பேபியே குறுக்க வந்தாலும் அவளோட கழுத்தை நெரிச்சு நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கொலை பண்ணிடுவேன். இந்த ஆண்டியை கொல்றதுக்கு பெரிய விஷயமா என்ன? நடந்ததெல்லாம் போதும். எனக்கு தெரியும், இவங்க கண்ணு முழிச்சதும் அந்த ஜானகி ஆண்டி என்னோட கதையை முடிச்சிருவாங்க. ஆனா நான் இதை நடக்க விட மாட்டேன். இதுதான் பிருத்வியோட நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உனக்கு ஆபத்தா எந்த எதிரியுமே இல்லையே. அட, மாஸ்க் இல்லாமலே இங்க வந்திருந்தாலும் நீ உள்ள போகும்போது உன்னை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. போ பிருத்வி, சீக்கிரம் உள்ள போய் அந்த ஜானகியோட உயிரை ஒரே அடியா எடுத்துரு. ஜானகி ஆண்டி, ஹலோ, வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டாக்டரா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்கேன். இங்க உங்க கதை முடிக்க நான் வந்திருக்கேன். என்ன மாட்டி விடுறதுக்கு என் போன் அடிக்குது. எப்ப பார்த்தாலும் தப்பான நேரத்தில் தான் அடிக்குது. and I'm damn sure தப்பான நேரத்தில் எப்பவும் யார் எனக்கு கால் பண்ணுவாங்க? சொல்லு பேபி, நான் எந்த வேலைக்காக வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. இருந்தும் எதுக்காக நீ இப்ப எனக்கு கால் பண்ணிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உனக்கும் பிரீத்தாக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு சொல்றியோ? வாட்? என்ன வாட்னு கேக்குற? உனக்கு கேட்கலையா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ எதுக்கு என்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ற, எதுக்கு என்கிட்ட கோவப்படுறன்னு புரியுது. ஏன்னா இப்ப என்ன விட அதிகமா உனக்கு பிரீத்தாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல? just shut up, okay? You shut up. இப்ப என்கிட்ட அவ என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பிருத்வி நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க எப்படி ஒண்ணா இருக்கீங்கன்னு என்கிட்ட கேக்குறா. நீ யார் கூட இருந்தா அவளுக்கு என்ன வந்துச்சு சொல்லு? உன்னை எதுக்கு அவ தேடி தேடி வரான்னு இப்ப எனக்கு புரியுது. உன் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு அவளுக்கு தோணி இருக்கும். நீ கொஞ்சம் பாய மூடுறியா? எதுவும் சொல்லாத, புரியுதா? இங்க இந்த ஜானகி ஆண்டியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்னடானா அங்க பொறாமையில பொங்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காகவே எனக்கு கால் பண்ணிருக்க. என்ன? லிசன்,
கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட டைமே இல்லை. பட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான். பிரீதா எதுக்காக என்ன தேடுறா தெரியுமா? அவ என்கிட்ட ஜானகி ஆண்டியை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறா. எதுக்காக ஜானகி ஆண்டியை பத்தி கேட்கணும்? ஏன்னா மால்ல துள்ளி குதிச்சு எல்லாரும் முன்னாடியும் ஜானகி ஆண்டி போயிட்டாங்கல்ல, என்னோட உண்மையை சொல்றதுக்கு திரும்ப திரும்ப என்னோட பேரை சொன்னாங்கல்ல. ஆனா என்னோட உண்மையை அவங்களால சொல்ல முடியல. சோ பிரீதாக்கு சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறா. அதனாலதான் அந்த பிரீதா என்ன ஜானகி ஆண்டி விஷயத்தை பத்தி கேட்கணும்னு தேடிக்கிட்டே இருக்கா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓ நோ. ஓ நோவும் இல்ல, ஓ எஸ்ஸும் இல்ல. நீ எதுவுமே சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் கேட்க டைம் இல்ல. நீ மறுபடியும் எனக்கு கால் பண்ணாத, ஓகே? இல்ல, நீ கண்டிப்பா கால் பண்ணுவ. ஏன்னா நீ தான் திருந்தவே மாட்டியே. திரும்ப திரும்ப ராங் டைம்ல தான் கால் பண்ணுவ. நான் ஒன்னு பண்றேன். நீ மறுபடியும் கால் பண்றதுக்கு முன்னாடி நானே என் போனை சைலண்ட் மோட்ல வச்சிடுறேன். இல்ல சைலண்ட் மோட்ல இல்ல, பேசாம ஏரோப்ளேன் மோட்ல வச்சிடுறேன். பை. இந்த பிருத்வி இப்பெல்லாம் அடிக்கடி என் போனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போச்சுன்னா பிரீத்தாவால அவன் என்னையும் வாழ்க்கை விட்டு தூக்கி போட்டுருவான். கிழவி, உன் உயிர் போக போகுது. டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க அந்த முட்டாளோட போனை நான் கட் பண்ணிட்டேன். கிழவி, நீ வாழும்போதே எனக்கு நரகத்தை காமிச்சிட்ட. ரெண்டு கால் ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே, உன் காலை யூஸ் பண்ண முடியாத போதே நீ என்னெல்லாம் ஆட்டம் காட்டின. ஆனா இன்னைக்கு உன்னால கண்டிப்பா எந்திரிச்சு நிக்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னோட கதை முடிய போகுது. ஒரேடியா எல்லாமே முடிஞ்சிடும். உன்னை நான் எப்படி கொல்ல போறேன் தெரியுமா? சாதாரண ஆர்டினரி ஸ்டைல் எல்லாம் இல்ல, ரொம்ப வித்தியாசமான ஸ்டைல்ல, டாக்டர் ஸ்டைல்ல. நான் டாக்டர் ஸ்டைல்ல மட்டும் உன்னை கொன்னேன்னா அதுக்கப்புறம் யார் மேல பழி போகும்? டாக்டர் மேல தானே. பிருத்வி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பிருத்வி ஈஸியா தப்பிச்சு போடிடுவான். ஆண்டி, இப்பவே ரைட் நவ் உங்க லைஃப் பிக்சருக்கான கிளைமேக்ஸ் ஷூட் ஆக போகுது. நீங்களும் பார்த்துருக்கணும். ஒருவேளை நீ பார்த்துருந்தீங்கன்னா நான் 100% உங்ககிட்டயே இந்த கிளைமேக்ஸை எப்படி ஷூட் பண்றதுன்னு கேட்டிருப்பேன். தெரியுமா? உங்களை எப்படி கொல்லணும்னு கேட்டிருப்பேன். ஞாபகம் இருக்கா? நம்ம நாடு பக்கத்து நாட்டுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நான் சர்ஜிக்கல் கத்திய வச்சு உங்களை ஸ்ட்ரைக் பண்ண போறேன். அதுக்கப்புறமா உங்க கதை ஒரே அடியா முடிஞ்சிட போகுது. என்னாச்சு? என்ன விஷயம்? அக்கா, ஜானகி ஆண்டிக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப நல்ல விஷயம். நான் ஜானகி ஆண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகல. மா, I love you. மா, சந்தோஷத்துல ஹக் பண்றோம். நீங்களும் வந்து லவ் யூ ன்னு சொல்லுங்களேன். சரி சரி, ஓகே. நீ சொல்றதால நானும் சந்தோஷமா லவ் யூன்னு சொல்றேன். ஐ லவ் யூ. நீ எப்பவுமே முன்னேறணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்ப ஹக். ஆமாமா, வாங்க. பாட்டி வாங்க. நானும் பாட்டி, இங்க நானும் இருக்கேன்ல. வா 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 வா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சிஸ்டர். போதும். நான் எல்லா ஃபேமிலிக்கும் குட் நியூஸ் சொல்ல போனோம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. எல்லாருமே குணமாகறாங்க. சரி, நான் ஜானகி ஆண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், இப்ப வேண்டாம். இப்ப டாக்டர்ஸ் மட்டும் தான் உங்களை பார்க்க அனுமதி. நானும் டாக்டர் தானே. இந்த சிச்சுவேஷன்ல பேஷண்ட் கிட்ட எவ்வளவு பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஐ எம் ஆல்சோ டாக்டர். ஸோ நான் போகலாம்ல? சரிங்க ஆண்டி, நானும் இவ பின்னாடியே போறேன். ஏன்னா இவன் 4வது ஃபீல்ட் டாக்டர். ஏதாவது பைத்தியம் ஆயிட்டானா? பிரீதா, ஓ, பாத்து
நீ இவ்வளவு அவசரமா எங்க போற? நானும் வரேன், எனக்கும் ஆண்டியை பார்க்கணும். இல்ல நீ வரக்கூடாது. எனக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் டாக்டர்ல ஒன்லி ஐ கேன் கோ, யூ கான் கோ. நீ வராத. ஒரு நிமிஷம் நில்லு. அதுக்கு என்ன போ? நானும் டாக்டர் ஆகலாம்ல? என்ன? யா அது எப்படி டாக்டர் ஆவ? அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுமே. அட நீ ஒரு கிரிக்கெட்டர் தானே, அதை விட்டுட்டு டாக்டர் ஆக போறியா? உன்னால படிக்கவும் முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய வருஷம் ஆகும். நிஜமாவே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இத பாரு, டாக்டர் ஆகிறதுக்கு டாக்டர் மாதிரி தெரியறதுக்கு என்ன பண்றது? டாக்டரோட காஸ்டியூம், நானும் டாக்டரோட காஸ்டியூம் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம், ஒண்ணா பார்க்கலாம். டாக்டர் டாக்டர் மேடம். வாட்? ஏன் சிரிக்கிற? இது டாக்டர் டாக்டர் மேடம்னா என்னது? இல்ல உன் கூட ஏதாவது லேடி கிரிக்கெட்டர் நின்னாங்கன்னா நான் என்ன சொல்லணும்? கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டர் மேடம்னா? பைத்தியம் நீ. சிரிச்சுக்கோ. நீ எவ்வளவு சிரிச்சாலும் எனக்கு கோவம் வராது. நான் கண்டிப்பா டாக்டர் காஸ்டியூம் போட்டுட்டு உள்ள போக போறேன். அதாவது நான் உள்ள போகணும். தட்ஸ் இட். இங்க பாரு, என்னதான் நீ டாக்டர் காஸ்டியூம் போட்டாலும் நீ ஒரு டாக்டர்னு யாருமே நம்ப மாட்டாங்க. யூ அப்சல்யூட்லி ரைட். டாக்டர் மாதிரி பார்க்க இருக்க மாட்டேதான். ஆனா டாக்டர் எப்படி இருப்பாங்க? மேல இருந்து கீழ வரைக்கும் டாக்டர் காஸ்டியூம் போட்டு கவர் பண்ணிப்பாங்க. எப்பவுமே டயர்டா இருப்பாங்க. அவங்க கண்ணு பெருசா இருக்கும், யார் கொஞ்சம் வெளியா இருக்கும். ரைட்? எப்பவுமே முகம் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும், அப்படிதானே? அண்ட் ஐ அம் தி கரண் ருத்ரா. So intelligent, so smart. நீ ரொம்ப தெளிவா தான் சொல்லிருக்க. நான் பார்க்க டாக்டர் மாதிரியே இருக்க மாட்டேன். Excuse me. நீ பார்க்க இன்டெலிஜென்ட்டாலாம் இல்ல, நீ பார்க்க டம் மாதிரி இருக்க. டம். டாக்டரோட முகம்லாம் வயசானவங்க மாதிரி இருக்காது, மெச்சூர்டா இருக்கும், சின்சியாரிட்டி இருக்கும். அதுவும் முகத்துல எப்பவுமே கிடையாது. ஒரு நிமிஷம் நில்லு. கரண் லூத்ரா, அதுவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்காரு. அவங்க இப்ப ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. ஆமா, சரியா சொன்ன, வெரி க்ளோஸ். ஆமா, உண்மைதான். எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ். வெயிட், ஹோல்ட் பண்ணு. நீங்க யார்கிட்டயோ நான் கரனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்கல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. There is nothing between us. Of course. நான் இவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் கரண் லுத்ரா. லுக் அட் ஹர். இவளை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவளை விட பிரிட்டியா இருக்கீங்க. உங்களோட இயரிங்ஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் உன்னோட ஐஸ். லிசன் சஞ்சு, நான் இப்பவே உன்னோட பிரேக்கப் பண்றேன். நீ இதுக்கப்புறமா என்ன வந்து பார்க்காத, ஓகே? உண்மைதானே மிஸ்டர் கரண்? இவங்களை விட ரொம்ப அழகா இருக்கல்ல? அதுக்கு நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகலாமா? யூனோ, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன், அதாவது ரொம்ப பெரிய பெரிய ஃபேன். ஐ லைக் யூ அண்ட் ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி பேபி டால், பேபி டால், நீ என்ன சொன்ன? நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுனா? அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். எஸ், எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஹனிமூனுக்கு போக போறோம். எஸ், அதுக்கப்புறம் 12 குழந்தைங்களை பெத்துக்க போறோம். கிரிக்கெட் டீம் ரெடி பண்ண போறோம். அப்படிதானே? பெர்ஃபெக்ட். பேபி டால் ப்ளீஸ் இங்க பாரு. பேபி டால் ப்ளீஸ் இங்க பாரு. நீ தேவையில்லாம இப்படிலாம் கோவப்படாத. நீ கோவப்பட்டா உன்னோட ஃபேஸ்ல இருக்க அழகுலாம் போயிடுது பாரு. உன்கிட்ட இருந்து அழகுலாம் போக கூடாது. ஏன்னா நீ ரொம்ப பிரிட்டியா பியூட்டிஃபுல்லா இருக்க. இங்க பாரு, இவ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் ராங். இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவனோட பாய் ஃப்ரெண்ட். ரொம்ப அதிகமா போற, நிறுத்து. ஐ மீன் கோவம் அதிகமாயிடுச்சு. பட் நவ் ஐ அம் ஃபைன். கோவம் போயிடுச்சு. போலாமா? Of course, darling. போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீ ரொம்ப அதிகமா ஃபேக் பாசத்தை காட்டுன. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன் மேல ஃபேக் பாசத்தை காட்டலனா அவளோட பாசத்தை ஏன் மேல அவ காட்டியிருப்பா. அவ எப்படி பாசத்தை காட்டினா நீனே பார்த்தல. ஐ மீன் ஐ லவ் யூ வரைக்கும் வந்துட்டா. அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா இந்த 4வது ஃபெயில் பொண்ணு உன்னை இன்னைக்கு காப்பாத்திட்டா. நீ பண்ண உதவி உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த நர்ஸ பாத்தியா?
அவ என்ன பார்த்த உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டா. அவ உன்னோட டாக்டரோட இடத்துக்கு வரணும்னு நினைச்சா. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டா. டாக்டர் இடத்துக்கா? ஆஃப் கோர்ஸ், நீ ஒரு டாக்டர் தானே? ஆமா. அவ ஒரு நர்ஸ். ஐ மீன் என் லைஃப்ல நீ ஒரு டாக்டர், அவ ஒரு நர்ஸ். அவ என்னோட லைஃப்ல உன்னோட இடத்துக்கு வரணும்னு நினைச்சா. நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க பாரு, நான் கரண் ருத்ரா. என் லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவங்க எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. ஐ மீன் அவங்க பாசம் காதல் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுப்பாங்க. போதும், நிறுத்து ப்ளீஸ். உங்க கரண் புராணத்தை நிறுத்துங்க. நான் போய் ஜானகி ஆண்டி பார்க்கணும். நீ கூட வரியா? ஆஃப் கோர்ஸ். அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு என் கூட வா. இதுதான் லக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தெரிஞ்ச 1000 கிடைக்குது. ஏ ஆண்டி, இங்க பாத்தியா என்கிட்ட எவ்வளவு வெரைட்டி இருக்கு, எவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தியா? இங்க பாரு ஆண்டி, இது பிராண்ட் நியூ கத்தியா இருக்கு. ஃபார் பிராண்ட் நியூ ஆண்டி. இல்ல எந்த கத்தியால குத்துறதுன்னு சொல்லுங்க ஆண்டி. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உனக்காக வேணா ஈஸி ஆக்கிடுறேன். 4 வேண்டாம், இந்த 3ல இருந்து சூஸ் பண்ண. அடை ஏதாவது சொல்லு ஜானகி கிழவி. இது குழந்தைங்களை கொல்ல கூட யூஸ் ஆகாது. இப்போ 2 தான் இருக்கு. உங்களுக்கு ஈஸி ஆக்கிட்டேன். என்ன நீங்க என் ஃபேவரட் இல்ல? சொல்லுங்க. This is not done. நீ இப்பவும் கேம் விளையாடணுமா? இங்கி பிங்கி பாங்கி எது செலக்ட் பண்ணாலும் நீ தான் லக்கி. என்ன இது ஓகேவா? இத வச்சு நான் உன்னை கட் பண்ணிடுறேன். குட் பை ஜானகி ஆண்டி. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கத்தியால சாக விருப்பம் இல்லையா? ஆனா எதுக்கு? ஓ, இறந்ததுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்களோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஸ்மார்ட் லேடி. இப்ப நான் உங்களை கத்தியால கொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல கொல்றேன். உங்களுக்கு தெரியாத மாதிரி கொல்றேன். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை இந்த மாதிரி துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க எவ்வளவு துடிக்க வச்சிருக்கீங்க தெரியுமா? இப்ப நீங்க துடிங்க. ஆண்டி, நீங்க ரொம்பவே லக்கி தெரியுமா? அற்புதமான லக்கி ஆண்டி. எல்லாருமே சாகுற நிலைமை வரும்போது அவங்க பயப்படுவாங்க, அவங்களுக்கு வலிக்கும். ஆனா நீங்க தான் மேல போயிடுவீங்களே, இருந்தாலும் உங்களுக்கே தெரியாது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பின்னாடி வா. முதல்ல நான் தான் போவேன். ஏன்? எனக்கு உரிமை இருக்கு, நான் தான் முதல்ல பாப்பேன். அட, உனக்கு எப்படி உரிமை? எனக்கு உரிமை இருக்கு. எங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டுனா அப்ப ஜானகி ஆண்டி சொந்தம் இல்ல? அப்ப அது என்னன்னா, நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டல, அதனால ஜானகி ஆண்டி என்னோட ஃப்ரெண்ட், காமன் ஆண்டி, ரைட்? உன்னோட லாஜிக் எனக்கு புரியவே இல்ல. ஜானகி ஆண்டி முதல்ல என்னோட ஆண்டி, நீ என்னோட ஃப்ரெண்டு. இப்போ யாருக்கு உரிமை இருக்கு? வாவ் பிரீதா, வாவ். ஃப்ரெண்ட்ஷிப்ல நெகோசியேஷனா? அதாவது நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்ல. சரி, அதை விட நீ சொல்லு, நான் யார் உனக்கு? சரி,
ஃப்ரெண்டு தான். சரி வா ஆண்டியை பார்க்கலாம், ஓடு. அட எதுக்கு ஓடணும்? ஏய் நான் ஒரு கிரிக்கெட்டர், என்னால நடந்தெல்லாம் போக முடியாது. பட் ஐ அம் a டாக்டர். பொறுமையாவே வா. டாக்டர் சாரி. Excuse me, ma'am. மேம் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. பேஷண்ட்டை பத்தி உங்ககிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணணுமா? ஓ நான் வேணா அதுக்குள்ள போய் ஜானகி ஆண்டியை பார்த்துட்டு நான் இப்போ ஒண்ணு பண்றேன். இவளுக்கே தெரியாம ஜானகி ஆண்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போனாலும் போனை சைலண்ட்ல போட சொல்லியிருக்காங்க.